ஒவ்வொரு தொழிலும் ஒரு காலத்தில் பேஜருங்கிறது ஒன்று வந்தது. பேஜருங்கிற சாதனம் ரொம்ப அல்பாயுசில் போன எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். மளிகை கடைக்காரனுக்கு எந்த வித மதிப்பும் கிடையாது, சிறு தொழிலுக்கும் மதிப்பு கிடையாது. 10 வருஷம் இந்த தொழில் தாங்குமான்னு முதல்ல பாருங்கள். தாங்குமாங்கிற தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுங்க. எதுவுமே சுயசார்புன்னு சொல்லிட்டு இருந்தால் நம்ம சுயசார்பு இல்லை. ஏதாவது ஒரு உலக நாட்டில் ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா பெட்ரோலியம் ப்ராப்ளம். ஏன்னா இன்றைக்கி நமக்கு சுயசார்பாக இருந்தாலும் எதுவுமே சுயசார்புன்னு சொல்லிட்டு இருந்தால் நம்ம சுயசார்பு இல்லை. ஏதாவது ஒரு உலக நாட்டில் ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா பெட்ரோலியம் ப்ராப்ளம். அங்கேருந்து வரக்கூடிய பெட்ரோலியம் ப்ராடக்ட் தான் இங்கே 50% இருக்குது. அந்த இடத்துல நமக்கு பிரச்சனை, அந்த இடத்துல விலைவாசி ஏற்றம். திடீர்னு பிளாஸ்டிக் வருது, பிளாஸ்டிக் பேன் பண்ணுங்கிறான். பிளாஸ்டிக் உருவாக்கி கொடுத்தது, பிளாஸ்டிக் அவர் கொடுத்தது யார்? வெளியிருந்து நம்மளை புதுசாக கண்டுபிடிச்சோமா? அதை நம்ம அரசாங்கம் தான் ஊக்கப்படுத்துது. திடீர்னு இருந்துட்டு அதனால் மாசு போச்சுன்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொரு 15 வருஷத்துக்கு ஒரு தொழிலில் ரிவால்யூஷன் ஆகிக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் இத்தனை மைக்ரோன்னு இருந்தால் தயாரிக்கலாங்கிறாங்க. இதை நம்பி பிஸ்னஸ் மேன்ஸில் மிஷினை வாங்கி போடுறான். அந்த மிஷின் முழுசாக அதில் ஆயில் 20 வருஷம்னா 10 வருஷத்துலேயே அந்த தொழிலே முடக்கிடுறாங்க. பேப்பர் கப்புக்கு பெரிய லெவலில் மார்க்கெட் இருந்தது. எல்லோரும் வாங்க பேப்பருக்காகப்பா வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக கொண்டு வந்துவாங்க. அப்புறம் என்ன போச்சு, பேப்பர் கப்பில் பாலித்தீன் ஒட்டி இருக்குது, அதை உடனே தடுங்கன்னு சொல்லி செய்திகள் வருது. உடனே தடுத்துட்றாங்க. இந்த வந்த செஞ்சிட்டு இருந்த முதலாளி நிலைமை யாராவது யோசித்து பார்க்குறாங்களா? அரசும் யோசித்து பார்க்காது, அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஆர்வலரும் சமூக ஆர்வலரும் சொல்கிறவங்களும் யோசித்து பார்க்க மாட்டான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த 20 வருஷத்தில் எத்தனை துறைக்கு தடங்கள் வந்திருக்குது, எத்தனை கவர்மெண்ட் தடுத்துருக்குது. உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா பட்டாசு உலகத்திலே ஃபேமஸ் ஆனது சிவகாசி தான். சிவகாசி பட்டாசில் ஏற்படக்கூடிய தொழில் நெருக்கடி சொல்லி மாளாது. தொழிலாளி நல்லா ஸ்டெடியாக இருக்கணும் அப்படின்றாங்க. தொழில்களில் சிறு தொழில் குறுந்தொழிலில் தான் செஞ்சு தான் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் கார்ப்பரேட் கைக்கு போய் சேர்ந்துருச்சு. மொத்தமே இருக்கிறாங்களே சிவகாசியில் ஒரு 1000 பேர் பட்டாசு தயாரிக்கன்னா 300 பேர் கார்ப்பரேட்டு. அந்த கார்ப்பரேட் என்ன பண்ணுறான், இந்த சின்ன தொழில்களும் அழிக்கிறதுக்கு என்னென்ன ஏற்பாடு செய்கிறோன்னு அவ்வளோவும் ஏற்பாடு செஞ்சிடறாங்க. அவங்களுக்கே அவங்க ப்ராடக்டை பண்ணி இப்போ கார்ப்பரேட்டுக்கு விற்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. ரீட்டைல் அவுட்லெட்டு, ஏஜென்ட்டு அப்படின்னு சொல்லி வரிசையாக இருக்க தொழில் முனைவர்களுக்கெல்லாம் அது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஜெனரேஷன் மாற அடுத்து என்ன செய்ய போகிறோம், நம்ம தொழில் அடுத்து என்ன மாறுதல் பண்ணணும், அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஏதோ த்ரில் சினிமா பார்க்குற மாதிரி இருக்குது தொழில் முனைவோரோட நிலைமை. அதையெல்லாம் அதையெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், ஏற்றுட்டு தான் தொழில் முனைவருக்கு வரணும். ஏன்னா இன்றைக்குள்ள காலகட்டங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு துறையுமே நிரந்தரமாக மாற்றாமல் பண்ணவே முடியாது. உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியில் ஏற்பட்ட மாறுதல் அவ்வளோ அளப்பரியாதது. சும்மா சாதாரணமாக கையில் கோர்த்துக்கிட்டு இருந்தாங்க, மீன் கூத்து அடிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அச்சகம், பெரிய ஏரியா இருந்தது. இன்றைக்கி ஒன்றுமே இல்லை. சாதாரணமாக போனோமா, நீங்களே உட்காந்து டிசைன் பண்ணிங்களா, கலர் கலராக விசிட்டிங் கார்டு அடிச்சுட்டு 1 மணி நேரத்தில் வெளியே வந்துடலாம். பிரிண்ட்டு கப்புக்கு போனீங்கன்னா 10 நிமிஷத்தில் விசிட்டிங் அடிச்சு வெளியே வந்துடலாம். அப்போ பிரிண்டோட தொழில் அந்த இதெல்லாம் பழைய மிஷினில் வச்சுருக்கிற நிலைமை என்ன ஆகும் சொல்லுங்கள் பார்ப்போம். அவங்களால வேகமாக வர முடியாது. அந்த மிஷினை நம்பியே வாழ்கிறாங்க. பைண்டிங் மிஷின் இருக்குது, எல்லா மிஷினும் வச்சுட்டு ஒரு தொழில் வச்சுருவேன். அந்த தொழில் அப்படியே செதஞ்சு போய் நலிஞ்சு போய் அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுங்கிற யூனிட்டே எல்லாம் போயிடுச்சு. ஒவ்வொரு தொழிலும் ஒரு காலத்தில் பேஜருங்கிறது ஒன்று வந்தது. பேஜருங்கிற சாதனம் ரொம்ப அல்பாயுசில் போன எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அது வரும்போது பார்த்திங்கன்னா பேஜர் 15,000 20,000 சொல்லிட்டு பேஜர் கம்பெனி, ஈஸி பேஜரு, மெட்ரோலான்னு சொல்லிட்டு நிறைய மோட்டாரோலான்னு சொல்லிட்டு இருக்கிற கம்பெனி அது நிறைய வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பேஜருங்கிறது ஒரு சகாப்தமே அழிஞ்சு போச்சு. அல்பாயுசில் போயிடுச்சு. உலகம் போகிற போக்கில் தொழில் முனைவர்கள் எல்லாமே ஃபுட் இண்டஸ்ட்ரியே வேகமாக மாறுது. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா 100 கிலோ இருந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி, அப்புறம் இவங்களால் சமைக்க முடியல, 100 கிலோ மூட்டையை 75 கிலோ பண்ணாங்க. 75 கிலோ மூட்டையை அப்படியே 50 கிலோ பண்ணாங்க. 50 கிலோ மூட்டையை அப்புறம் 25 பண்ணாங்க. 25 இப்போ ஒன்றா பண்ணி 10 பண்ணி 5 பண்ணி 1 கிலோ பேக்கில் வச்சுட்டாங்க. கோணி பேக்கே கிடையாது, எல்லாமே பாலித்தீன் ப்ராடக்டில் வர பேக்கு தான். அதுக்கு பிரிண்ட் அடித்து கலராக சிக்கனாக போட்டு இப்போ அரிசி விற்றுட்ருக்குறோம். அப்போ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு தலைமுறையே மாறலை. அதுக்கு முன்னாடி இவ்வளோ வேலைகள் நடந்துகிட்ருக்குது. ஒரு தலைமுறைங்கிற குறைஞ்சபட்சம் ஒரு 25 வருஷமாவது வச்சுக்கலாம். ஆனால் 25 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருக்குது. அந்த டெக்னாலஜியோட வேகத்துக்கு நம்மளால தொழில் முனைவர்கள்லாம் ஈடு கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்குது. அதனால் ஒவ்வொருத்தரும் தொழில் முனைவருக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம தொழில் பண்ணுறோம், அது நீங்கள் 10 வருஷம் கழித்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பதப்பதைப்போடு தான் நம்ம வாழ வேண்டியிருக்குது. அதுக்குண்டான முன் ஏற்பாடுகள் முழுசாக நம்ம பண்ணிடணும். பண்ணால் தான் நம்ம இண்டஸ்ட்ரியில் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், உற்பத்தி தொழிலாகட்டும்,
உணவு இண்டஸ்ட்ரி ஆகட்டும், எதில் நீங்கள் போனாலும் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் என்னென்ன மாறுதல் வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியல. அதுக்குண்டான மாறுதலுக்கும், அதுக்குண்டான பேக்கப் தான் மெயின். எல்லாம் எங்கே போனாலும் பேக்கப் இல்லாட்டி நம்மளால் நிற்கவே முடியாது. ஆடிக்காத்துல அம்மியும் பறக்குங்க மாதிரி நம்மளை அடித்து நொறுக்கிட்டு போயிடும் நம்மளை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பேக்கப்புக்கு உண்டான ஃபைண்டை நீங்கள் சோர்ஸ் பண்ணிக்கோங்க. 10 வருஷத்தில் மாறிடும் அப்படிங்கிறத மனசு லெவலில் நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு புது புது தொழில் ஆரம்பிக்கும் போதும், தொழில் முனைவர் உள்ள வரும்போதுமே, இந்த தொழில் இத்தனை வருஷம்தான் இந்த ரேட்டில் நீடிக்கும், அடுத்து வேற ஒன்று வந்துடும் அப்படிங்கிறத ஒரு கனவோடு வாங்க. இப்போல்லாம் மளிகை கடையிலலாம் 15 வருஷம் 20 வருஷம் இருந்த மளிகை கடை இப்போல்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டு வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக வந்துட்டு இருந்தது. இப்போ ஆன்லைன் பர்ச்சேஸாக வந்துடுச்சு. எல்லாம் ஆன்லைனில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. பக்கத்தில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மளிகை கடைக்கார நிலைமையெல்லாம் ரொம்ப சிரமமாக போய்கிட்டு இருக்குது. ஒரு காலத்தில் மளிகை கடைங்கிறது அந்த ஊரோட ஜீவநாடி. அந்த ஊரில் என்ன நல்லது கெட்டனாலும் மளிகை கடைக்காரர் தான் கலந்துக்குவார். நடு ராத்திரியில் யாராவது இறந்துட்டாலும் கூட மளிகை கடை தட்டி எழுப்பி அதுக்குண்டான சாமான்கள்லாம் வாங்குவாங்க. இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அது மளிகை கடைக்காரனுக்கு எந்த வித மதிப்பும் கிடையாது, சிறு தொழிலுக்கும் மதிப்பு கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு சமூக மாற்றங்கள் மாறிக்கிட்டே இருக்கனால ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு இடத்துலையும் போக போக ஒரு அச்சுறுத்தலோடு தான் தொழிலதிபர் நகர வேண்டியிருக்குது. அந்த அச்சத்திலேருந்து விடுபடணும். அதே மாதிரி நீங்கள் எல்லாமே 10 வருஷத்துக்கு ஆலோசனை பண்ணிக்கோங்க. தொழில் புதுசாக வரக்கூடிய எல்லோரும் 10 வருஷம் இந்த தொழில் தாங்குமான்னு முதல்ல பாருங்கள். தாங்குமாங்கிற தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுங்க. 10 வருஷம் கழிச்சு அப்டேட் ஆகிறதுக்கு நீங்கள் தயாராகிக்கோங்க. உங்கள் மனநிலை எப்போவும் அப்டேட்டை நோக்கியே போய்கிட்டே இருக்கணும். போய்கிட்டு இருந்தால் தான் அந்த தொழிலை நீங்கள் குறைஞ்ச ஒரு 25 வருஷம் நீங்கள் ரன் பண்ண முடியும். அதை கவனத்தில் வச்சு நம்ம தொழில் செய்வோம்னு வேண்டிக்கிறோம்.